சுத்தானந்தா ஆசிரமத்தில் அரசியல், ஆளுமை, தலைமைத்துவம் குறித்த பயிலரங்கில் அண்ணாமலை உரை நிகழ்த்தினார். கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளை சீண்டிட்டு மாட்டிக்கின பையாம பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எல்லாருக்கும் கேட்கிறேன், தயவு செஞ்சு யாரும் நிக்காதீங்க, எல்லாம் உட்காருங்கன்னு. டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. நான் எதுவும் அரசியல் சுவாரஸ்யம் டிஆர்பி எதுவுமே பேச மாட்டேங்கன்னா. அப்புறம் என்ன நீங்க வந்த பியூர் பாலிடிக்ஸ் கிரவுண்ட் லெவல்ல இங்க வந்திருக்கிறவங்க எப்படி அவங்களை மேம்படுத்திக்கணும், எனக்கு தெரிஞ்ச 2 விஷயத்தை பேசுவதற்காக இங்க வந்திருக்கின்றேன். எல்லாருமே தமிழ் பேசக்கூடியவங்க தானே சார்? தமிழ்லயே பேசலாம், ஆங்கிலம் அது வேண்டாம். எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கிறோம். யாரும் ஆந்திரா பக்கத்துல இருந்து யாரும் வரல. ஆரம்பிக்க தெரியாம தானே. குறிப்பாக இந்த ஆசிரமத்துல நீங்கள் எல்லாம் 2 நாட்கள், இன்று நாளை 2 நாட்கள் முழுமையாக இருந்து சில பொலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், சில ஸ்கில் செட்ஸ் நீங்க வளர்த்துக்கணும். நீயே ஒரு மொட்டை பையன், கல்யாணம் கன்னி பையன் சொன்ன. நிறைய பேசுறது விடங்க ஒரு 2-3 உதாரணங்களை சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. So you have to understand, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தலைவர்ங்கற பட்டத்தை கொடுத்தோம். வர்றவங்க போறவங்க இன்னைக்கு தலைவர். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. கையில மைக் இருந்தா தலைவன், வெள்ளை சட்டி வெள்ளை வேட்டை போட்டா தலைவன். உன்னையே நீயே கேக்குற? 4 பேர் சுத்தி இருந்து ரீல்ஸ் போட்டா தலைவன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை நிறைய லீடர்ஸை பார்த்தாங்க, காமராஜர் ஐயாவை பார்த்தாங்க. பட் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா, பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி எல்லாம் உங்களை எல்லாம் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு உங்களை எல்லாம் மாத்தி அவங்க பர்சனல் லைஃப் வேற மாதிரி இருக்கும். they come and make somebody to stand in front of you. போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்க பொம்பளை சீண்டிட்டான், சிக்கிட்டான். அங்க ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க பிஜேபியில சேர்ந்தவன். இது உண்மைதான். சோ இன்னைக்கு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரா நீங்க வரணும், பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா ஃபிகர் மடியாது கூட அவ்வளவு ஃபீலிங் இல்லடா. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பாத்தியா? அதான் மச்சான் என்னால தாங்க முடியல. ஐ வுட் எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு 2 குவாலிட்டி இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பேன். அது என்ன டெஸ்டிங்? அரசியல்வாதிகளுக்கு சூடு, சொரண, மான, ஈனம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் விட்டுட்டா போச்சு. நீங்க ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, நல்ல மனிதனா நீங்க மாற கத்துக்கணும். நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு என்ன வேலை? நீங்க எல்லாத்தையும் கடந்து வெளியே வர ஆரம்பிக்கணும். ஜாதி, மதம், ஒரு சித்தாந்தம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு கோவம் வராது, இதையெல்லாம் தாண்டி நீங்க மேல வர ஆரம்பிக்கணும். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக 2055 மாற இருக்கிறது. என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி, என்ன ஒரு வஞ்சம். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அதாவது சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய டீசன்சியை விட உங்ககிட்ட அதிகமா இருக்கணும். ஆமா, இவரு ரொம்ப டீசென்ட்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்த? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற, காலத்து கீழே. எக்ஸ்ட்ரானரி லவ். எங்கேயும் யாரும் காட்டாத அன்பை விட நீங்க அன்பு அதிகமா காட்டணும். என்ன மரியாதையா? ஏன் படுத்துறியா? இரண்டாவது, எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. பாலிடிக்ஸ் இஸ் a field where you should not expect anything. எதையுமே நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் பதவி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்லா இருக்கேன், ஆடு மாட்டோடு இருக்கேன், விவசாயம் பாக்குறேன், இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன், ரமணாசத்துக்கு தியானம் பண்ண வர்றேன், என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன். அதே நேரத்தில் தேவையில்லாத வேலையில் நான் மாட்டல, என்னோட பணியை சந்தோஷமா செய்யறேன். இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதுலயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இன்னையிலிருந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், மொமெண்ட் யூ டிசைட் நான் அரசியல்வாதி ஆகணும், மக்களுக்காக சேவை பண்ணணும்னா உங்களுடைய மனதுல, உடம்புல, உங்களுடைய ட்ரெஸ்ல, நீங்க போடக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஒரு மாற்றம் வரும். பிச்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா. இன்னைக்கு வர்ற எத்தனையோ பேரு ரொம்ப ஆர்வமா வருவீங்க, இளைஞர்கள் வருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. அதுல வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். அத வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? எதையும் எதிர்பார்க்காம சக்சஸோ ஃபெயிலியரோ அது எனக்கு ஒரு ஈவென்ட் மட்டும்தான். பதவி வரும், பதவி போகும். எம்எல்ஏ ஆவீங்க, எம்எல்ஏ ஆகாம இருப்பீங்க. எம்பி ஆவீங்க, எம்பி ஆகாம இருப்பீங்க. அன்னைக்கு தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சதாண்டா வரும்னு. இது எல்லாம் இளைஞர்கள் உங்க மனதிலிருந்து இருந்து கொஞ்சம் அப்படியே நீங்க சைடு கொண்டு வந்து you should enjoy the process. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. நான் கிராமத்துக்கு போறது பிடிக்கும், மக்கள்கிட்ட பேசுறது பிடிக்கும், உங்க பிரச்சனை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு பிடிக்கும். அதான் நான் 4 பேர்கிட்ட சொல்ல பிடிக்கும். எதுக்கு இதுக்கு தாண்டா என்னமா இதை எப்படி அரசியல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அரசியல் பண்ணிடுவோம், உள்ள போறதும் மாசா பண்ணணும், கிராண்டா பண்ணணும். ஆனா இருங்க, அது வேற மாதிரி பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு பிடிக்கணுமோ தவிர பதவியின் மூலமாக வரக்கூடிய சுகங்களோ, பதவியின் மூலமாக வரக்கூடிய பிரஸ்டீஜோ, பதவியின் மூலமாக வரக்கூடிய விஷயங்களோ, பதவிங்கிறது இன்வேரியபிளி அது போய் தாங்க. தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் லைஃப். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இத மோடியை ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி வச்சு. எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில அவமானப்பட்டு துயரப்பட்டு நான் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம இருக்காங்களோ அந்த மனிதன் மட்டும்தான் மேல போக ஆரம்பிப்பான். என் மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக சூரிய அத பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர், நீ யார பாத்திரா பேசுற கடன் ஒம்மால. So you all will find a way to punish somebody. உன்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க, உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க, இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. நான் பவர் இல்லாதப்ப நீ எவ்வளவு பண்ணீங்க, இப்ப என் கையில பவர் வந்துருச்சு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you can never become a statesman. ஒரு ஸ்டேட்ஸ்மேனுடைய அடிப்படை தகுதி யாராக இருந்தாலும் மன்னித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறத நீங்க கத்துக்கணும். குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் ரவுடி. ஏன்னா இன்வேரியபிளி இந்த ஃபீல்டுல உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, இன்வேரியபிளி இந்த ஃபீல்ட்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க, இன்வேரியபிளி இந்த ஃபீல்டுல ஏதாச்சும் ஒரு தவறுகள் உங்கள் மீது நடக்கும். அதையெல்லாம் நீங்க மறக்க கத்துக்கணும், புறக்கணிக்க கத்துக்கணும், அதையெல்லாம் தாண்டி போக கத்துக்கணும். இது மிக மிக முக்கியமான குவாலிட்டி. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி பவர்ங்கிறது பழி வாங்குறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு பழி வாங்குவீங்க? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்து ஒரு லிஸ்ட போட்டு, நம்மளே எதிர்கட்சியில் இருக்கும்போது இந்த ஆபீசர் சரியா பேசல, டிரான்ஸ்பர் தூக்கி தண்ணி இல்லாத காட்டுக்கு போடு, அவரு நம்ம போகும்போது கோயில்ல மரியாதை கொடுக்கல, இவரத்துக்கு இங்க மாத்து, அந்த எம்எல்ஏ நம்மளை பற்றி அப்படி பேசினாரு, விஜிலன்ஸை கூப்பிட்டு ரைட் அடிக்க சொல்லு, நம்ம கட்சிக்காரன் இவன் 4 பேர் நம்மள இப்படி பண்ணா, அவனோட செல்போன்ல ஒட்டு கேட்டு அவன் மேல இப்படி பண்ணு. நான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் அனுபவத்துல சொல்றேன். டேய் அள்ள கைகளா வாங்க வாங்கடா, பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட் சொல்லுது. இதை மட்டும் ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பவர்ஃபுல் ஆளோ இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு எப்ப நீங்க வேலை செய்வீங்க? இந்த கண்ணாடி பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. எனக்கு அரசியல்ல 90% மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை பத்தி தவறா பேசுறதுக்கே உங்களுக்கு நேரம் போயிருது. கண்ணாடி சார் அது. நீங்க லைஃப்ல எத்தனையோ புத்தகங்கள் படிப்பீங்க. என்னை பொறுத்தவரை நீங்க அரசியல்வாதியாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு நீங்க படிக்க வேண்டிய முதல் புத்தகம் இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம், லாங் வாக் டு ஃப்ரீடம், நெல்சன் மண்டேலா அவருடைய முதல் புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கணும். இத்தனை பட்டு திருந்தலே குரு. சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்டர்னலைஸ் பண்ணணும் சார். ஒரு நல்ல தலைவரா வரணும் அப்படின்னா அன்காமன் டீசன்சி, எக்ஸ்ட்ராஆர்டினரி லவ். அடுத்த ஜென்மத்துக்கு மனுஷனா போறங்கடா போடா. அதனால சின்ன சின்ன டாக்ஸ் கூட ஒழுக்கமா கட்டணும். நான் ஜிஎஸ்டி கூட எவேட் பண்ண மாட்டேன், செய்யணும். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? எக்ஸ்ட்ராஆர்டினரி லவ், அன்பு. நமக்குள்ள விருப்பு வெறுப்பு, இந்த மதம் ஆகாது, இந்த ஜாதி ஆகாது, இவங்க ஆகாது, அவங்க ஆகாது, எனக்கு வந்து யூபி ஆகாது, எனக்கு பீகார் ஆகாது, எனக்கு வெஸ்ட் பெங்கால் ஆகாதுன்னா they are unfit to be a leader. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்ப நரேந்திர மோடி அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே மோடி இன்னைக்கு பாக்குறாங்க, at the age of 70 பாக்குறாங்க. மோடிஜி never wanted to become the chief minister, never wanted to become the prime minister. அவருக்கு அந்த கோலே கிடையாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. குறிப்பா இன்னைக்கு இந்த 70 பேரு நாங்கெல்லாம் அரசியல் பயிலரங்கத்துக்கு வந்திருக்கோம், நாங்க போறோம் நினைக்கிற நீங்க இந்த கலாச்சாரத்திலிருந்து நீங்க அடிப்படை கல்ச்சரல் சேஞ்ச் இன் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும். அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். தர்மம் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க, அது வந்து மனுஸ்மிருதியிலிருந்து வந்த ஒரு வேர்டு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உனது சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உன்னுடைய ஜாதிக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ பண்ண, அதான் தர்மம். வேர்ல்டு ஃபுல்லா பாருங்க, வேர்ல்டு ஃபுல்லா எலெக்ஷன் பாருங்க, ரைட்டிஸ்ட் குரூப் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தாண்டா ஆபத்து, எந்த நேரத்துல போலீஸ் வரும் ஜாக்கிரதை. There's nothing called right and left. இப்ப பிஜேபி ரைட்டிஸ்ட் பார்ட்டியா? பிஜேபி இஸ் நாட் a ரைட்டிஸ்ட் பார்ட்டி. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். இந்த ரைட் லெஃப்ட்ங்கிறது என்னங்க? நீயே சொல்லு.
இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சுல மக்களாட்சி வருது. மக்களாட்சியில பார்லிமெண்ட் எல்லாம் உட்கார்றாங்க, அந்த ஹவுஸ் ஆஃப் சேம்பர் எல்லாம் உட்கார்றாங்க. அப்ப யாரெல்லாம் ஸ்பீக்கருக்கு ரைட் சைடுல உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு சேஞ்ச் வேணும். யாரெல்லாம் ஸ்பீக்கருக்கு லெஃப்ட் சைடு உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சேஞ்ச் வேண்டாம், பழைய மொனார்கி மாதிரியே இருக்கணும். யாரெல்லாம் சென்ட்ரல்ல உட்கார்ந்தாங்களோ அந்த சேம்பர்ல அவங்க இது வேண்டாம் அது வேண்டாம் கொஞ்சம் லைட்டா பண்ணலாம். சோ யாரெல்லாம் சேஞ்ச் வேணும்னு சொல்றாங்களோ ரைட்டிஸ்ட் ஆயிட்டாங்க, யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் கோ வேணும்னு சொல்றாங்களோ லெப்டிஸ்ட் ஆயிட்டாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மாட்டி மேலேயே நாம் அப்புறம் ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பிஜேபி இஸ் ரைட்டிஸ்ட் பார்ட்டி இல்ல, ஒரு லெஃப்ட் பார்ட்டி செய்யறதை விட பிஜேபி செய்யுது. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இத்தனை பேத்துக்கு லோனு, இத்தனை பேத்துக்கு வீடு, இத்தனை பேத்துக்கு ரேஷன் அட்டை, இத்தனை பேத்துக்கு அரிசி, இத்தனை பேத்துக்கு தானியம். அப்ப பிஜேபி லெப்டிஸ்ட் மட்டுமா? ரோடு போடணும், ஏர்போர்ட் கட்டணும், ரைட்டிஸ்ட் வேலையும் பாக்குது. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? அதனால இன்னைக்கு இந்தியால எந்த கட்சியுமே, காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் பிஜேபி ஆக இருக்கட்டும், ரைட் லெப்ட் எங்கேயுமே நீங்க அடைக்க முடியாது. யூ cannot push them into right or left. மாறிடுச்சு. குழந்தை கையில கோனைஸ் மாட்டினா மாதிரி இவன் கையில மைக்கு மாட்டிக்கிச்சுப்பா. அதை கடிச்சு சப்பி நக்கி உருக்கி எடுத்துருவான். நீங்க பாருங்க, நம்ம பிஎம் சார் பல இடத்துக்கு போயிருக்காங்க. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? தமிழ்நாட்டுல நேத்து பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தாரு. அவன் ஒரு காமெடி பீசியா? பாக்குறதுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கு, என்னடா இப்படிலாம் பண்றாரு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேக்குது. அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். சோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப ராடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு. சுத்த முட்டா பசங்க எல்லாரும் ராடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆமாயோ, அரசியலுக்கு வந்துட்டாலே கூச்ச நாச்செல்லாம் சுத்தமா இல்லாம போயிரும் போல் இருக்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.